ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டான முருங்கைக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா வெறும் முருங்கைக்காய் தான் சேர்க்க போகிறோம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முள்ளங்கி மட்டும் சேர்க்க போகிறோம். இப்போது ஒரு 10லேருந்து 12 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் தான். இது எல்லாத்தையும் நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக போட பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவு பருப்பு எடுத்திருக்கேன், துவரம்பருப்பு. இதை நல்லா கழிஞ்சிட்டு நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்து நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முருங்கைக்காயெல்லாம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியாச்சு. ஒரே ஒரு முள்ளங்கியும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான், நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயும் கடுகு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகெல்லாம் நல்லா பொரியட்டும். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனேயும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஒரு 3லேருந்து 4 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது கருவேப்பிலெலாம் நல்லா பொரிஞ்ச உடனேயும் பெரிய வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கூடவே 2 வரமிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போது வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இந்த ஸ்டேஜில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்தோன்னா நல்லா வெந்தும் வந்துடும், வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். அது இல்லாமல் இந்த விளக்கெண்ணெயோட வாசனை கடைசியாலாம் தெரியாது. அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்க விளக்கெண்ணெயை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம்லாமும் கண்டிப்பாக வராது, இருந்தாலும் சரியாயிடும். ஸோ இப்போ வெங்காயம் சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்ததாக நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கூடவே சாம்பார் தூள் ஒரு 2.5 ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். எண்ணெயிலேயே அது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், மசாலாலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 5 தக்காளியும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். தக்காளியெல்லாம் நல்லா சுருண்டு நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம். தக்காளி வதங்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டோன்னா சீக்கிரமாக நல்லா வெந்து வந்துடும். அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம இப்போ தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும்னு விட்டுறணும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிருக்கு. நல்லா தக்காளி சுருண்டு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சோம் இல்லையா, முருங்கைக்காயும் முள்ளங்கியும், இதையும் நம்ம ஃபுல்லாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த மசாலாலாம் இந்த காய்கறியில் நல்லா ஒட்டுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா இது அப்படியே வதங்கட்டும் இந்த மசாலாலேயே. அடுத்ததாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த காய்கறியெல்லாம் வதங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க.
நீங்கள் இந்த தண்ணியை சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நம்ம அதை அடுத்ததாக சேர்க்க போகிறோம். நீங்கள் முன்னாடி இந்த ஸ்டேஜ்லேயே வேணாலும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வரணும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து வெந்து வரட்டும்னு விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா, இப்போ பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு. காய்கறி எல்லாமும் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சோம் இல்லையா, விசில் விட்டு எடுத்து வச்ச பருப்பையும் நம்ம வந்து சேர்த்துடலாம். நீங்கள் மஞ்சத்தூள், சாம்பார் தூள் இதெல்லாம் வேணும்னாலும் குக்கர்லேயே போட்டு வேக வச்சு கூட பருப்போடு சேர்த்து போட்டுக்கலாம். நான் வந்து இது நல்லா எண்ணெயில் வதக்கிட்டேன், அதனால் அதில் போடலை. இப்போ பாருங்கள் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணியோட ஃபுல்லாக அந்த பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வேக வைக்கும்போதும் சேர்த்துருக்கோம். மசாலா தக்காளி வதங்கும் போதும் சேர்த்துருக்கோம். பார்த்து சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக சுட சுட சாதத்தோடு சர்வ் பண்ணோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த காய்கறியும் இல்லைன்னா கூட முருங்கைக்காய் மட்டும் சேர்த்து செஞ்சாலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ், சஜஷன்ஸ் இன்னும் என்னெல்லாம் ரெசிபீஸ் வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டாட்டா பாய்.